வணக்கம். நம்மளுடைய நேயர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஆடி மாதத்தில் யார் யார் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சரியானது தான். இந்த ஆடி மாதம் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சிறப்பான மாதம் அது. மிக மிக அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் பல வேண்டுதல், உங்களுடைய மூதாதையர்கள் வேண்டுதல் செய்தாலும் சரி, உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கு, அதாவது பூஜை புரஸ்காரங்கள் செய்யும்போது ஆடி மாதத்தில் ஒரு நல்ல விளக்கேத்தி வச்சு, அதில் நாணயம் கீழே வச்சு, அதில் ஒரு வெத்தலையை வச்சு, அதற்கு மேலே அகல் விளக்கு வச்சு, நல்ல நெய் விட்டு தீபமேற்றி அதற்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க. அம்பாளுக்கு உகந்த மாதம். இந்த அம்பாளுக்கு உகந்த மாதத்தில் உங்களோட கோரிக்கை எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும். அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? வேண்டியது மற்ற மாதத்தை விட இந்த மாதம் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படும் ன்னு கேட்டால், அங்கே புனர்பூச நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்தில் குரு அங்கே உச்சமாகிறார். அந்த இடத்துல நல்ல ஒரு அற்புதமான செயல்பாடுகளை அள்ளி தந்துட்டு போகிற நேரம், அதுவும் உச்சமான நேரம். ஆகையினால அந்த இடத்தில் அது கொடுக்க சக்தி படைத்த அந்த கதிர் இயக்கங்கள் எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் வரக்கூடியது. அதனால தான் மஞ்சள் ஆடை உடுத்தி அம்பாளுக்கு பூஜை புரஸ்காரம் செய்கிறோம். நம்ம கூட வீட்டில் மஞ்சளால் அலங்கரித்து வாசல்லாம் சுத்தம் பண்ணி நம்மளுடைய குலதெய்வத்துக்கிட்ட போய் இந்த ஆடி மாதத்தில் முதல்ல குலதெய்வத்தை வீட்டுக்கு அடைங்க. முதல்ல குலதெய்வத்தை அனைத்து ராசிக்காரர்களும் சரி, எல்லா ராசிக்காரர்களும் பொதுவாகவே இந்த மாதம் காலை மாலை வீடை சுத்தம் பண்ணி மாலை பொழுதில் சந்திரனுடைய கதிர் இயக்கத்தில் ரொம்ப அற்புதமான நம்மளுடைய பிரபஞ்சத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் அம்பாளை, உங்கள் குலதெய்வத்தை தெரிந்திருந்தாலும் சரி தெரியவில்லையானாலும் சரி அவர்களை வரவழைத்து அவர்கள்ட்ட முதல்ல உங்களுடைய எண்ணங்களை, உங்களுக்கு என்ன தேவையோ, வீடு வாசல் தேவையோ, பொருளாதாரம் தேவையோ, குழந்தைங்க படிக்கணுமா, இல்லை உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இல்லை வீடு வாசலால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இது எல்லாத்தையுமே அந்த அம்பாளுக்கு முன்னாடி, அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள். ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சிங்க. அந்த தண்ணியை வச்சு அந்த தண்ணியில் கொஞ்சம் நல்ல இந்த வாசனை உள்ள பொருள்கள் அனுக்கூடிய போடுங்க. அதையும் போட்டு அந்த இடத்துல வைங்க. பூக்களை வச்சு நீங்கள் அலங்கரித்து அமைதியாக உட்காருங்க. உங்கள் வேண்டுதலை விட நீங்கள் அமைதியாக அமர்ந்தாலே போதும். அந்த அமர்ந்த இடத்துல அந்த அம்பாள் இறங்குவதை கண்கூட பார்ப்பீங்க, நல்லா உணர்வீங்க. எவ்வளவு 1000 பேர்னு எங்கள்கிட்ட கேட்பதும், நான் சொல்கிற அந்த பரிகாரத்தை கேட்ட பிறகு எவ்வளோ பேர் ஒருவருக்கு ஒருவர் சொல்லி எல்லோரும் ஐயா இந்த நேரத்து சொன்னது எனக்கு இப்படி இருந்தது, அப்படி சொன்னது எனக்கு சிறப்பாக இருந்தது, இன்னும் ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டி அவங்க அனுபவத்தோடு சேர்ந்து சொல்லும்போது மேலும் மேலும் நம் முன்னோர்கள் காட்டிய வழிக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த உடலையும் இந்த உயிரையும் தந்த தாய் தந்தையருக்கும், இந்த பூலகத்தை இதுவரையும் காத்து ரட்சித்த நம்ம முன்னோர்களுக்கும் சீரும் சிறப்புமே நாம் எடுத்து தர வேண்டும். நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆடி மாதம் நமக்கு சிறப்பை தருகிறது. அந்த ஆடி மாதத்தில் உள்ளவர்களுக்கு இந்த சிறப்பை தரும்போது ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் வருகிறது என்றால் அது எவ்வாறு வரும் என்று கேட்கலாம். பிறக்கின்ற ராசியில், பிறந்த காலத்தில் உள்ள ராசியில் அந்த சந்திர பகவான் 6-8-12 மறைந்திருந்தாலோ, அந்த குரு பகவான் அதற்கு 6-8-12 மறைந்திருந்தாலோ, சனி பகவான் அதற்கு 6ல் இருக்கலாம். 3-6-10-11 சனி இருந்தான்னா சிறப்பை தரும். கெட்டவன் கெட்டிடு கிட்டிடும் ராஜயோகம் என்று அந்த சனி பகவானுக்கு மட்டும் மிகுந்த சிறப்பான இந்த நாள் அது. ஆனாலும் அந்த நீர் ராசியில், சரராசியில் அந்த சனி பகவான், இந்த குரு பகவான், இந்த புத பகவான் மூவரும் அங்கே இருப்பாங்க. அந்த மூவரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தையும், உங்களுடைய அறிவுபூர்வமான விஷயத்தையும், உங்களுடைய தொழில் வேண்டும் என்று கேட்பவருக்கு மிக மிக அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம்தான். பாருங்கள், விவசாயத்தை இவ்வளோ நாள் கொஞ்சம் காய்ச்சலில் போட்டிருப்பாங்க, அது நல்ல காற்றோட்டத்தில் போட்டிருப்பாங்க. இந்த விவசாயிகளுக்கெல்லாம் இப்போ தான் ஆடி பெருக்கு தண்ணீர் வந்தவுடனே
அந்த தண்ணியில் வந்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்ன, அதுக்கு பிறகு குதூகலமாக இருக்கும். பூமியே அற்புதமாக இருக்கும். அந்த பூமியிலிருந்து வரக்கூடிய பொருள்கள் எல்லாம் சுத்தமாகவும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் மிக எளிமையான வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கு போராட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை மட்டும் வைத்துவிட்டு உங்கள் உழைப்பில் கவனம் செலுத்துங்கள். இந்த ராசிக்கு 2வது ராசிக்கு உடைய சூரிய பகவான் அந்த இடத்திலேயே பயணிக்கிறார். அப்படி பயணிக்கும்போது அந்த ராசிக்கு அந்த நட்சத்திரம் அந்த புத பகவானும் அதுக்குள்ளே இருந்தாலும் அது 12ஆம் அதிபதியாக இருப்பதனால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவசரப்பட்டு நிறைய விஷயங்களில் போய் ஈடுபடுவாங்க. தேவை, அது தேவை, இது தேவைன்னு கேட்பாங்க. கேட்டது மட்டும் இல்லாத கிடுகிடுன்னு போய் இறங்கிடுவாங்க. அது மாதிரி இறங்காதீங்க. ஏன் இறங்காதீங்கன்னு சொல்கிறேன்னாக்க, அதோடைய திரிகோண ஸ்தானத்தில் தான் ராகு இருக்குது. அந்த ராகு இருக்கிறதுனால இந்த புதனுடைய ரொம்ப நட்பு கிரகம் எதுன்னா ராகு தான். ராகு வந்து ஸ்பீடாக பயணிக்கிற ராகு. இந்த புதன் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இயற்கை காற்று. அது புகை மண்டலம், இது வந்து காற்று. காற்று புகையும் சேர்ந்தால் அதிகமாகும். அதனால் அதிகப்படியான திட்டங்களும் அதிகப்படியான கஷ்டங்களும் பட்டால் யாருன்னா அந்த மீனராசிக்காரர்களுக்கு சுவாச சம்பந்தமான பிரச்சனையும், மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் பூர்த்தி அடையாத வேதனை அடைந்ததற்கு எப்படா விமோச்சனம் வரும்னு சொல்லக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. ஏன்னு கேட்டால், அந்த குரு பகவான் 6க்கு உடையவனுமாக மாறுவதனால் ரோகம், பிணி, பீடை, தொல்லை, தொந்தரவுன்னெலாம் சொல்லக்கூடியவன் அவனே 9ஆம் இடத்து அதிபதியாகவும் மாறிவிடுகிறான். அப்படி 2க்கு நடுவில் அவனோட செயல்பாட்டுக்கு இந்த ஆண்டு அங்கு ராகு இருந்து கொண்டு நம்மளுடைய செயல்பாட்டுக்கு குறுக்கீடாக இருக்கிறது. அந்த ராகு என்பது மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. நம்மளுடைய விரல்களெல்லாம் ராகு என்றும் நம்மளுடைய மூட்டுக்களை ஏதென்றும் நாம் சொல்லி அனுபவத்தில் பார்க்கின்றோம். பாதிக்கப்படுவது ராகு என்றால், ராகுவால் பாதிக்கப்படுகின்றால் விரல்களில் அடிபடும். வண்டி வாகனத்தில் கியர் போட்ட வண்டி எடுத்து போகும்போது கவனமாக இருங்க, கியரு சிக்கும். அதே நேரத்தில் ராகு பகவானுடைய வேலைன்னா ஹை ஸ்பீடில் போகிறதுக்குள்ள எண்ணங்களும் முயற்சிகளையும் நம்மளை செய்ய வைக்கும். அப்படிப்பட்ட இது மேலும் சென்சிட்டிவாக உள்ளது. எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயத்தில் செயல்படுகிறவங்க கவனமாக இருங்க. மேலும் நீர்நிலைகள் பயணிக்கும்பொழுது கவனமாக இருங்க. ஏன் நீர்நிலையில் வழுக்கி விடுறதுக்கு வாய்ப்பு உள்ளது, இல்லை தடுமாறி விழுவதற்கு வாய்ப்பு உள்ளது. நீரால் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த ராசி கர்ம ராசியாக இருக்குது. கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் அந்த இடத்தில் உள்ள சந்திரனும் சேர்ந்து இருக்கும்போது உங்களுடைய 4க்கும் 5க்கும் உடைய அந்த சனி பகவானுடைய சாரம் அதில் இருக்குது. எங்கே இந்த கிரகங்கள் இருந்தால் கூட இந்த துளாராசிகர்களுக்கு நியாயங்களை கேட்டே அவர்கள் போராடி கொண்டு இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். ஸ்கின்னில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் 12ல் இருக்கிற கேது என்ன பண்ணிடுவான்னா, எல்லாத்துலேயும் வெறுப்பும் கண்ணு சம்பந்தமான பிரச்சனையும், நம்ம போட்ட திட்டத்திலேருந்து வேறொரு திட்டம் மாறி போகிறதாகவும் இந்த துளாராசிக்காரர்களுக்காக இருக்கும். பொதுப்படையாகவே இந்த ராசியில் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான பலன்களை தருவதற்கு, எதன் மூலமும் இடையூறு வராத இருப்பதற்கு நீங்கள் விளக்கேற்றி வச்சு நீங்கள் அம்மனை ரொம்ப அம்மன்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைத்தீங்கன்னா அந்த அம்மனுடைய அனுகிரகம் இந்த மாதத்தில் கொடுத்தால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான இந்த ஆடி மாதத்தில் இந்த கடகராசிக்காரர்களும் சரி, மிதுனம் ராசியாக இருந்தாலும் சரி, கன்னியா ராசியாக இருந்தாலும் சரி, இவர்களும் சற்று வேறுபட்ட கோணத்தில் தன்னோட செயல்பாடுகளை செய்வார்கள். இவர்களுடைய செயல்பாட்டுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு சூழலும் உங்களுக்கு துணையாக தான் இருக்கும். உங்களுடைய எண்ணத்தை விதைத்தது உங்களுக்கு கண்டிப்பாக காலதாமதமானாலும் செய்யும். இது உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களாக இருக்கும்போது இவருடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்தி வைத்திருந்தாலும் மற்றவர்களுக்காக நாம் தன்னுடைய உயிரே குடிக்கக்கூடிய ஒரு தேள் இருக்குன்னாக்கா அது என்னன்னாக்கா நிறைய குஞ்சு பொறிக்கும். குஞ்சு பொறிச்சோன்னா அது மாண்டுடும். ஒரு வாழை மரம் நல்லா தார் போடும். அந்த தார் போட்ட பிறகு அது கொலையெல்லாம் தள்ளின பிறகு அந்த தார் வாழைப்பழம் கிடைச்சோடனே அந்த மரம் தன்னுடைய உயிரை மாற்றிக்கும். ஆனால்
பல விஷயங்களை அது உருவாக்கிவிடும். அதுபோல தான் இதோட சப்போர்ட்டுக்குடையது தான் இந்த கடகராசி. விருச்சிகத்துக்கு சப்போர்ட்டான ராசி அது. 9ஆம் இடத்து ராசி அது. ஆனாலும் ஸ்திரத்துக்கு 9ஆம் அதிபதி தான் பாதகாதிபதி. அப்படிப்பட்ட பாதகத்தை கொடுக்கக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால அங்கேயும் கவனமாக இருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் நான் சொன்னது போல் அந்த ராசியின் அதிபதி அங்கே உச்சம் பெற்றாலும் கூட அவர்களுக்கு சில கிரக நிலைகள், இன்றைய நிலைகள், அங்கே இருக்கின்ற ராகுவோட திரிகோண ஸ்தானத்தின் அமைப்பால் அதற்கு பாதிப்பு வருகிறது. அவர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையில் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அதை வளர்த்துக்கிட்டு போகாதீங்க. எது செஞ்சாலும் இறை செயலால் நல்லதாக நடக்கும். இந்த ஆடி மாதம் உங்களை சிறப்பு தரும் என்பதை நினச்சிங்க. கும்பராசி நேயர்களுக்கு மிக மிக அற்புதமான இந்த காலம்தான். ஆனாலும் எதிர்த்து வாழ வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். இந்த வார்த்தையும் அவ்வளோ எளிமையாக புரியாது. புரிகிற அளவுக்கு நீங்கள் உங்களை வகுத்து கொள்வதற்கு இந்த ஆடி விரதம் எடுந்தால் ஆடி விரதம்தான் உங்களை சிறப்பை தரும். மீனராசியில் இருப்பவர்கள் மிக அற்புதமாக உங்களுடைய செயல்பாடுகளிலிருந்து விடுபடுவதற்காக தான தர்மங்களும் உங்களுடைய சிந்தையில் நிறைய தெய்வ வழிபாடும் செய்ய வேண்டும். மேசராசி நேயர்களுக்கு இந்த கடகராசி ரொம்ப அற்புதமான தாய் ராசி. அதுக்கு 4ஆம் இடத்து சுகஸ்தான ராசி. அந்த இடத்துல செவ்வாவுடைய நீச்சம் பெற்றாலும் கூட நீச்சபங்க ராஜயோகம் பெறுவதற்கான யோகங்கள் உங்கள் கிரக நிலைக்கு ஏற்ப நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ரிஷபராசி நேயர்களுக்கு அது பணம் கொடுக்கக்கூடிய ராசியாக இருந்தாலும் கூட அந்த பணத்தை எப்படி பெறுவது? ஏனென்றால் பணத்தால் உங்களுக்கு கேடும் பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதை நீங்கள் நல்ல அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. மிதுன ராசி நேயர்கள் அந்த கடகராசிக்கு 12ஆக இருந்தாலும் அந்த ராசியிலே அந்த நட்சத்திர அதிபதி இருப்பதனால் உங்களுடைய பொருளாதாரம் வருவதற்கு ஏற்றது போல் செலவு இருக்கும். அந்த செலவு உங்களுக்கு பயனுள்ள செலவாக இருக்கும். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எல்லோரும் சீரும் சிறப்பும் பெற்று அம்பாளின் அனுகிரகம் பெற்று வாழ்வதற்கான இயற்கையின் துணை கொண்டு நீண்ட காலம் வாழ எல்லாம் வல்ல இயற்கை உங்களை வாழ்த்தட்டும். நீங்கள் அருள் பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். வணக்கம்.